இருக்கும். ஏண்டா உங்க அம்மா எங்கடா? நீ நேத்திக்கு வாங்கியாந்திய 4 பிரியாணி போட்டலாம், ஆ, 4 அதே துணிச்சுப்பா. பாத்ரூம் போகுது வருது, காலையில இருந்து இதே பழப்பா போச்சு. ஏண்டா நாளையுமா துண்ணா? முயலும் தான்ப்பா, எனக்கு கூட தரல, அத்தனையும் துணிச்சுப்பா. சபா டாய், யானை புழுற துண்ண வாடானா விளையாட போயிட்ட, அதான் கெட்டு போகுதுன்னு நானே துண்ணேன். ஏண்டி மீட்டிங் போயிட்டு வந்த எனக்கு ஒரு பொட்டலம் வைக்க தேவல? ஆமா, இவர் பெரிய ஆபீஸ் மீட்டிங் போய் வாங்கிட்டு வந்தாரு, நான் துண்ணுட்டேன். வாய்யா, அரசியல் மீட்டிங்ல நின்னு புரியாம கை தட்டி வந்த பிரியாணி போட்டலம் தானே இத வெட்டியா நின்னு வாங்கினது, அத போய் நான் தின்னு தொலைச்சேன். நீ கேம போகுது. சரிப்பா வாடா, நாயர் கடையில போய் 4 இட்லி துண்டு வரலாம். யோ யோ, அப்படியே எனக்கும் 4 இட்லி வாங்கியாயா? ஏய், 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 இன்னுமா? ஆ, தின்ன பிரியாணி எல்லாம் நிக்காம போகுத, உடம்புல தெம்பு வேணா, வாங்கியாயா? அது சரி. ஏய், எங்கடி போன? ரேஷன் கடையில போய் இலவச அரிசி வாங்கியாரேன், இல்லைன்னா உன் வருமானத்துல துண்ண முடியுமா? எங்கடி போயிட்டு வரேன்னு ஒரு வரி கேட்டா 10 வரி பதில் சொல்ற. ஆமா, சொல்ற எப்பவும் பள்ளிக்கூட மூட்டையே தூக்காளுவாரு, அவர் என்ன கூடவே ஒரு சின்ன பைய தூக்கிக்கிட்டு வராரு? ஸ்கூல் விட்டு வர சொல்ல ரேஷன் கடையில அம்மா கியூல நின்னுக்கு நின்றுச்சு, அதான் இந்த பைய தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணப்பா. பையில சக்கரைப்பா. பரவாயில்லையே, நம்ம பையனை கூட நல்ல புத்தி வந்திருக்க. எப்படி வந்திருக்கான்? ரொம்ப யோசிக்காத, மண்டையில இருக்கிற 1-2 முடியும் கொட்டிட்டு போகுது. சத்தியமா உன்னாண்ட இருந்து வரலையா? இந்த பக்கத்து வீடு பூஜா கூட சிநேகிதமா பழகுறான்ல, அதான் அப்பப்போ கொஞ்சம் நல்ல புத்தி வருது. நீயும் 4 பெரிய மனுஷாலோட பழகினா உனக்கும் நல்ல புத்தி வரும். சரி சரி, பையன் முன்னால திட்டாதடி. நானே சாயந்தரம் கடைக்கு போக காசு இல்லைன்னு நொந்துக்கின்னுக்கிறேன் நான். ஐயா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? திருந்துறேன், அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போ ஏதாவது காசு இருந்தா கொடுமா. என்னது காசை கேட்டா கதவை சாத்துறா? காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு.